சிறடிகாசு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. முத்துவுமே இங்கே லைட்டாக தான் குடிச்சிருக்காரு. அது காரணமாக காட்டி இங்கே மீனாவுமே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க அவங்க அம்மா வீட்டுக்குமே. அதுக்கப்புறம் முத்துவுமே ரொம்பவே குடிச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வரவும் இங்கே அண்ணாமலையும் பார்த்துட்டு என்ன முத்து இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்க, இங்கே மீனா வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அவள் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா, நீ இது மாதிரி குடிச்சா உடம்பு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனா இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கா. ஏன் இதெல்லாம் கேட்காம நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மீனா உன் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே முத்தும் என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டலாம் முத்து இது மீனா அவள் அது மாதிரிலாம் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே விஜயாவும் முத்து அவள் போனா என்னடா அவள் பூ கட்டுறவ இங்கே இருந்து என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர கோபமாக வந்துடுது. உடனே அம்மா நீங்கள் மீனாவை பற்றி தப்பாக பேசாதீங்க, மீனா உங்களுக்கு சமைச்சு போட்டுருந்தார்ல, நீங்கள் அதெல்லாம் நினைக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ, நீங்கள் மீனாவை பார்த்தா உங்களுக்கு ஆகிறதே இல்லை, அவளை நீங்கள் இந்த வீட்டிலேருந்து நீங்களே துரத்திட்டு இருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே விஜயாவுமே முத்து பொண்டாட்டியை நான் கழுத்தை பிடிச்செல்லாம் வெளியே தள்ளலை, அவளே தான் நீ குடிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் கிளம்பனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் விஜயா நீ கொஞ்ச நேரம் கப்புன்னு இருக்கியா, அவங்க வீட்டில் ஏதோ எத்தனையோ பிரச்சனை வருது, நீ மீனாவை திட்டலாம் இந்த நாள் போகாது போல உனக்கு, நீ சைலண்டாக இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் சைலண்டாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட முத்து இங்கே உன் நல்லதுக்கு தானே மீனா இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் உடம்பு பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அவள் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, உனக்கு எதனா ஒன்றுனா அவளுக்கு துடிச்சு போயிடும், அதனால தான் அவள் உன் நல்லதுக்கு சொல்லியிருக்கா, நீ ஏன் இது மாதிரிலாம் கேட்கவே மாட்டுற, அதுவும் இல்லாமல் அவள் கேட்டதும் மறுபடியும் போய் நீ இப்போ குடிச்சிட்டு வந்திருக்க, நீ இல்லாத டைமில் அவள் வீட்டில் இன்னுமே சொல்லலை, அவள் பாட்டுக்கு பேக்கை எடுத்து கிளம்பிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் முத்து ஏங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, மீனா இந்த வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அது மாதிரிலாம் சொன்னாங்க, நீங்கள் அதெல்லாம் கேட்காம மறுபடியும் போயிட்டு நீங்கள் இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அவன் மீனாக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா அந்த வீட்டில் வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கு தெரிஞ்சதுலேருந்தே அவருக்கு இங்கே எல்லாருமே பேசுறது அவருக்கு காதலே விழ மாட்டேது. அதுக்கப்புறம் அப்பா நான் போயிட்டு இங்கே மீனாவை கூட்டிகிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை முத்து நீ இப்போ போவேண்ணா, காத்தால நீ காத்தாலே எழுந்து நீ போய் கூட்டிகிட்டு வா, இப்போ ரொம்ப குடிச்சிருக்க நீ அங்கெல்லாம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் சொல்கிறாரு. உடனே முத்தும் இல்லைல்லப்பா இங்கே நான் மீனாவை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு இருக்கும் போதே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு முத்தும். இங்கே மீனா நம்ம அங்கே பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்துருந்து அந்த கோயிலானலேருந்தே பார்த்தீங்கன்னா மீனாவோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா டல்லாகவே இருந்துச்சு, அங்கே எதனா பார்த்து பயந்துட்டாளா என்னமோ, அவள் அங்கேருந்து வந்ததுலேருந்தே அவள் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரியும் இங்கே முத்துவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மீனாவுமே அவரை நம்ம காயப்படுத்திட்டு அவர் குடிக்காமல் வந்திருந்தார், ஆனால் அவரை நம்ம குடிக்கிற மாதிரி பண்ணிட்டோம், அவர் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே இங்கே முத்துவை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவும் அங்கே பேகை தூக்கிட்டு போவோம், அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன மீனா அங்கேருந்து பேக் எடுத்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, நீ என்ன சண்டை நடந்தாலும் அங்கேயே தான் இருக்க, என்ன இதென்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால தான் நான் அங்கே ஒரு 10 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே அங்கே சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே இப்படி சொன்னாலுமே முத்துவை பற்றி நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா முத்துவை நம்ம வீட்டில் நல்லா தான் இருந்தார், ஆனால் அவரை நம்ம குடிக்கிற மாதிரி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோட இங்கே மீனாவுமே அங்கே அவங்க அம்மா வீட்லேயுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மீனா அவங்க அம்மாவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கள் மீனாவுக்குமே கொடுக்குறாங்க. குடிச்சிக்கிட்டே அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா அங்கே வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா, நீ இங்கே தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன், சொல்லாமல் வந்து கிளம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எல்லாருக்குமே சொல்லிட்டு தான் வந்தேன், இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாமா தான் சொன்னார், அவங்க நான் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரியும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கவும் அது உடனே எங்கள் முத்துவாங்க அம்மா விஜயாவுமே இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல, அந்த பூ கட்டுற காரியை போயிட்டு கெஞ்சி காலில் விழுந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்கான், ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க முத்துவை. அதுக்கப்புறம் முத்துவுமே நம்ம மீனாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடணும், மீனா நம்ம நல்லதுக்கு தான் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம மீனா மனசு கஷ்டப்படுற மாதிரியே இது மாதிரிலாம் நடந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே வரவழையில் நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே முத்துவங்க ஃப்ரெண்டெல்லாம் எல்லாமே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவையுமே கால் பண்ணி
கூப்பிடுறாங்க. முத்து எங்க மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா கோச்சிட்டு, நான் அவளை கூட்டிட்டு வரதுக்கு போயிட்டு இருக்கேன், ஃபோனை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க மீனாவுமே நம்ம இது ரோகிணி விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடலாமா பேசாம, ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு பாரமா இருக்கு, நம்ம அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியுமே இது மீனாவுமே முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவுமே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே மீனா சொல்கிறத அங்கே ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே அம்மா இந்த விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, ஃபஸ்ட்டு அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ரோகிணி இருக்காம்மா, ரோகிணி அந்த பார்லர் அம்மா, அவள் அந்த ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா அவளுக்கு, கல்யாணம் ஆகும் இல்லாமல் உன்னோட குழந்தை கூட இருக்குது, அந்த கிறிஷ் தாம்மா அவனோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே மீனா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற மீனா, அங்கே அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, ஒரு குழந்தை வேற இருக்கா, இப்போ மனோஜ் வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளே, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது மீனா அவங்க அம்மா கேட்கவும் உடனே எங்க மீனாவுமே அம்மா நான் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்தால் கூட நான் சைலண்டாக இருந்திருப்பேன், அவள் இந்த விஷயம் எல்லாருக்குமே சொன்னேன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதனால நான் இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குழம்பி போயிட்டு இருக்கேம்மா, அந்த கோயிலில் நான் அந்த விஷயத்த பார்க்காமலே இருந்திருக்கலாம், என் நிம்மதி போச்சு, எல்லாமே போயிடுச்சுமா, அவர்கிட்ட என்னால் நடிக்க கூட முடியல, அதனால அவர் குடிக்க கூட குடிக்கல, அவர்கிட்ட நான் குடிச்சேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், அப்பயுமே என்ன கூப்பிட்றதுக்காக அவர் நினச்சிக்கிட்டே இருப்பார் மனசுக்குள்ளே, எதுக்காக போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு தான் நான் அங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமா, எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொன்னதும் இதை கேட்ட முத்துக்கு பயங்கர கோவமாக தான் இருக்கு. உடனே இங்கே சபாஷ்ன்னு சொல்லிட்டு எங்க சொல்லிக்கிட்டே எங்க முத்துவுமே உள்ள வந்துடுறாங்க. என்ன மீனா நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க, தப்பு பண்ணவ அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கும்போது நீ எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே பயங்கர கோவமாக இருக்காங்க. யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெயினாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கே இங்கே முத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே இங்கே அண்ணாமலைக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்காங்க, அந்த விஷயம் தெரிஞ்சால் அவருக்கு உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா மனசுலேயே மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே முத்துக்குமே தெரிஞ்சிச்சு முத்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அங்கே மீனாக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. எங்கள் இந்த விஷயத்த யாருக்குமே சொல்லாதீங்க, சொன்னாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னா ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்பவே ஷாக்கிங்காக கேட்பாங்க, அவங்களுக்கு எதனா ஆகிடும்ன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. உடனே இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு அவள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்போது இன்னியே எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்க, உடம்ப அழைச்சிட்டு பட்டுட்டு ஏன் இது மாதிரிலாம் இருக்க மீனா, நீ எல்லாருக்கும் நல்லா நினைச்சிட்டு நீ ஏன் இது மாதிரிலாம் கேட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துவுமே கேட்டுட்டு இருக்காரு. உடனே எங்க மீனாவுமே எங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க இந்த விஷயத்த பெருசாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்க மீனா சொன்னதும் மீனா அவங்க அம்மாவும் ஆமாம் பிள்ளை நீங்க இது ஏனும் தொண்ணு சொல்லிட்டு இது மாதிரிலாம் அங்க வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, ஏன்னா அங்க நிறைய பிரச்சனையாகும், ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத இருக்குது, இந்த மாதிரி டைமில் நீங்கள் சொல்லி அவருக்கு இது எதனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம மீனாவை சும்மா விடுறது, அவளை பார்லர் அம்மாவை நான் அப்போவே நினச்சேன், அவள் இந்த வீட்டில் கால் எடுத்து அடி வச்சும் போதுலேருந்தே இந்த வீட்டில் நிறைய சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டு இருக்கு, அவள் பொய் பிடிச்சவ, அவள் உடம்புலே பொய் தான் ஊறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி மறைச்சி வச்சிருப்பா, கிருஷி தான் அவனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷி எவ்வளோ பாவம், அந்த பையனோட லைஃபவே ஸ்பாயில் பண்ணிட்டாவ, அந்த பையனை ஹாஸ்டலில் சேர்த்துறதும் அங்கே சேர்த்துறதும் சொல்லிட்டு அவனோட லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு அவள் நல்லா இருக்கணுன்றதுனால இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு அவள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கா, அவளெல்லாம் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவுமே சொல்லிட்டு இருக்காங்க. மீனா நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா, அவளை அந்த வீட்டிலே இருக்க விடக்கூடாது, அவளை அடித்து அந்த வீட்டை விட்டு துரத்தணும், பார்லாரம்மா எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கா, நீ எதுக்கு அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் தப்பு பண்ணா நீ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, வா மீனா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கூட்டிக்கிட்டு வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போகும்போதே மீனா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் மறைச்ச, ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், இந்த பாலரமா அவளுக்கு இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு அவளை என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே பயங்கர கோவமாக தான் போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விஜயாவுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த பூக்காரிக்கு இவ்வளோ கோவம் வருதா, அவன் ஏதோ கஷ்டத்தில் இங்கே டிரைவிங் பண்ணி இது குடிச்சிட்டு வரான், அவனை போய் இது மாதிரி அது கேட்டுட்டு அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டை விட்டு அவள் பாட்டுக்கு போவா, இந்த வீட்டில்
யார் சமையல் பண்ணுறது, இந்த வீட்டில் யார் துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ஸ்ருதியுமே இதை பார்த்துட்டு, அத்தை உங்கள் வேணும்னா நீங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே, மீனா அவங்க இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சமைச்சு போடணும், உங்களுக்கு கை இல்லையா, நீங்களே சமைச்சு சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், அம்மா நான் உங்கள்கிட்டலாம் எதுவுமே பேசலை, நான் மீனாவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாகவும் இங்கே விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், விஜயா நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா, ஏற்கனவே எனக்கு ரொம்பவே தலை சுத்தம் மாதிரி இருக்கு, நீ பேசி என்னை ஆளை சாகடிச்சிருவ போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே விஜயாவும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியுமே அங்கே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரவுமே அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ஸ்ருதியும், நானும் உங்கள் கூட இன்றைக்கி வரேன், என்னை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுங்க, இன்றைக்கி கார் பஞ்சர் ஆகிடுச்சு, இன்றைக்கி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் பஞ்சர் போடுறது, நீங்கள் என்ன அங்கே ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதியுமே சொல்லிவிடுறாங்க. இங்கே ரவியும் சரி ஓகே ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு உடனே இங்கே எப்படியே கூட்டிகிட்டு வந்துருக்கடா, எனக்கு தெரியும் நீ கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும் உன்னை பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே மீனா ஏமா நீ இந்த வீட்டில் உனக்கு என்ன குறைய என்கிட்ட சொல்லு, அவன் எதனா கேட்கலாம் சொல்லு, நான் அவன்கிட்ட கேட்குறேன், அவன் இப்போ இது மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு இனிமேல் இது மாதிரி பண்ணாத மாதிரி நான் பண்ணிடுறேன், நீ 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 நீயே கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்தும், அப்பா இது என்னப்பா விஷயம், இங்கே இந்த வீட்டில் நிறைய பேர் நம்மக்கிட்ட பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். உடனே எங்க மீனாவுமே நீங்கள் ப்ளீஸுங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த வீட்டில் சமாதானப்படுத்தி யாருமே இந்த மீனாவை இங்கே இருக்க வைக்க மாட்டீங்களா, நான் போய் தான் இங்கே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணுமா, எங்கள் அம்மா சும்மா எடுத்தாவே எங்கள் மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ வீட்டு விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தாராளமாக போதான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு இத்தனை வருஷமாக சமைச்சு கொட்டியிருந்தால மீனா அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் அம்மா பண்ணுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அது மாதிரி பண்ணாலுமே நீங்கள் கரெக்டாக தானே இப்போ ஏப்பா நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன எங்கள் மீனாவுமே விடுங்க, நான் தானே வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரோகிணியுமே நின்றுக்கிட்டு மீனா திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா ரோகிணி போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ரோகிணி இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்பவே இது மீனா அங்கே இருந்தால் தான் எனக்கு நம்மளுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கும். ஆனால் அங்கே மீனா வேற இங்கே முத்து வேற சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டா. இப்போ என்ன அவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு அழுந்துக்கிட்டே இருக்கா, இவன் வேற எல்லாருக்கிட்டையுமே சொல்லி விட்டுருவா போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது ரோகிணிக்கு ரொம்பவே இது பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரோகிணியை பார்த்து மறைச்சிக்கிட்டே இங்கே மீனாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா இந்த உண்மையில மறைச்சி வச்சுக்கிட்டு என்னால் எவ்வளோ நாள் இருக்க முடியுமே எனக்கு தெரியாது, இந்த வீட்டில் நான் இப்படியே இருந்தேன்னா அவர் இந்த விஷயத்த என்னை பார்த்தே அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ண போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் முத்துவுமே எங்கள் மீனா இது ரோகிணியை பார்த்து ரொம்பவே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனா எல்லா விஷயம் என்னை பற்றி விஷயமெல்லாம் அங்கே முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருப்பா போல, முத்து என்ன ரொம்பவே மறைச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு. ஐயோ இந்த வீட்டிலேருந்து நம்மளை வைக்கவே மாட்டாங்களே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா மீனா என்ன பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சமையல் ரூமில் போயிட்டு மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்டு எதனா சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நான் இதெல்லாம் சொல்ல, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதை சைட்லேருந்து இங்கே இது அவருமே கேட்டுட்டாரு, அவர்கிட்ட நான் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் மறைச்சி வச்சிருக்க சொல்லியிருக்கேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் இந்த விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிட்டுறாங்க. இந்த விஷயத்த கேட்டதுமே இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு. ஐயோ முத்துக்கு வேற தெரிஞ்சிச்சு, இந்த விஷயத்த அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே எல்லாருக்குமே சொல்லிட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. நம்ம ஒருத்தரை சமாளிக்கே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு மூச்சு திணற மாதிரி நம்மளுக்கு பதட்டமாக இருக்குது. இப்போ முத்துக்குமே தெரிஞ்சிருச்சா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் ரோகிணி எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது, ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியுமே எடுத்துகிட்டு வரது உள்ளே போகிறாங்க. உடனே மனோஜ் பார்த்துட்டு ரோகிணி இங்கே மீனா தான் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டால, அங்கே மீனாவே காஃபி போட்டு எடுத்துகிட்டு எனக்கு உள்ள வாணி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி கூட்டிட்டு போகிறாங்க. உடனே மனோஜ் நான் தான் காஃபி எடுத்துகிட்டு சொன்னேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியை எப்படியும் காஃபி போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் சைலண்டாக போய்ட்றாங்க. என்னடா மனோஜ் எனக்கு காஃபி போட்டு கூடாதா ரோகிணி, ஏன் இந்த வீட்டில் அவள் சும்மா தான் இருக்கணுமா, நீ சொல்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கணுமா, ஏன் நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.